ஆத்ம மார்க்கத்தில் நடப்பதற்கு ஊன்றுகோல் இந்த தண்ட நமஸ்காரம் என்றும் வைத்துக் கொள்ளலாம். செய்கிற காரியமோ கீழே விழுந்து அசையாமல் கிடப்பது. ஆனால் அதுவே ஆத்ம மார்க்கத்தில் நடப்பதற்கு கைத்தடி, தண்டம். ஏதோ ஒரு தினசில் மனசை தண்டமாக்கி அவனுக்கு சமர்ப்பிப்பதே தாத்பரியம். ஜுவரம் வந்து சரீரத்திலே சக்தி க்ஷீணமானால் நடக்க முடியாமல் விழுந்து விடுகிறோமோ இல்லையோ, அந்த சக்தி எங்கே இருந்து வந்தது? அந்த ஈஸ்வரன் ஒருத்தன் போட்ட பிச்சைதானே. இந்த என் சக்தி என்கிறது வாஸ்தவத்தில் உன் சக்திதான் என்று அவனிடமே சக்தியை சமர்ப்பித்து அதற்கு அடையாளமாக சரீரத்தையும் தள்ளுவதுதான் மொத்தத்தில் தாத்பரியம். துறவியின் தண்டம். எங்களுக்கு தண்டம் எதற்கென்றால் அதுவும் மனசை வசப்படுத்தி அடக்கி வைத்திருப்பதற்குத்தான். அடித்து அடக்குவதற்கு ஆயுதமாக தண்டத்தை, கழியை உபயோகிக்கிறோமல்லவா? தண்டாயுதம், தண்டாயுதபாணி என்கிறோமே. தண்டனை என்ற வார்த்தையே தண்டத்தில் இருந்து வந்ததுதான். ஜனங்கள் தப்பு வழிகளில் போகாமலும் சத்ருக்கள் தலைதூக்காமலும் அடக்கி ஆளுவதே ராஜாங்கத்தின் முக்கிய காரியமாகையால் அரசியல் சாசனத்திற்கே தண்டநீதி என்றுதான் பெயர். அந்த ரீதியிலே எங்கள் மனசை அடக்கி வைத்துக் கொள்வதற்கு சிம்பலாக, ரூபகமாக எங்களுக்கு தண்டதாரணம் விதித்திருக்கிறது. சிம்பல் மட்டுமில்லை, அபிமந்திரணம் பண்ணி மந்திரத்தால் சக்தியூட்டி ஒரு குரு அனுகிரகிக்கிற போது மனோநிகிரகத்திற்கு சகாயம் செய்கிற சக்தி தண்டத்திற்கு நிஜமாகவே உண்டாகிறது. விஞ்ஞானத்தில் கண்டுபிடித்துள்ள இயந்திரங்களுக்கு ஆச்சரியமான சக்தி வெளிலோகத்தில் இருக்கிற மாதிரி மந்திரங்களுக்கு உள்லோகத்திலே உண்டு. கையால் தொட்டால் ஷாக்கடிக்கிற மின்சார கருவிகளை கழியால் தொடலாம் தானே? அந்த மாதிரி இந்திரிய ஷாக்கடிக்காமல் எங்களை ரட்சிக்க இந்த உபகரணம். ரேடியோ அலைகளை ஏரியல் பிடிக்கவில்லையா? லைட்னிங் ராட் இடியே தாங்காமல் மின்சாரத்தை பிடித்து விடவில்லையா? அப்படித்தான் இதுவும். எங்கள் விஷயத்தில் மனசுக்கு அடையாளம், கவச்சம் இரண்டுமாக தண்டமே இருப்பதால் மனசை பகவானிடத்தில், பெரியோரிடத்தில் ஒப்புவிப்பதற்கு அடையாளமான நமஸ்காரத்தையும் இதைக் கொண்டே நாங்கள் செய்கிறோம். ஆனாலும் நிலம் தோய என்பார்கள். அப்படி பூமியோடு பூமியாக சரீரத்தை கிடத்திவிட்டு கிடப்பதில் சைக்காலஜிக்கலாக உண்டாகிற வினய பாவம், அந்த ஹாய் இதில் இல்லைதான். நேரில் தெரியும் நபருக்கு நமஸ்கரிப்பதிலேயே வினயத்தின் முழுமை. அதோடு இன்னொன்று, அதைத்தான் முக்கியமாக சொல்ல வந்தேன். சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணுவதை விடவும், பூர்வகாலத்து மகாபுருஷர்களுக்கு பண்ணுவதை விடவும், நம் கண் எதிரே நடமாடிக்கொண்டிருக்கும் ஒரு பெரியவருக்கு இப்படி விழுந்து நமஸ்காரம் பண்ணும்போதுதான் வினய பாவம் இன்னும் நன்றாக உண்டாகிறது. சுவாமி தெய்வங்கள் எல்லாம் மகாசக்தி படைத்தவை. பூர்வகாலத்து மகாபுருஷர்களைப் பற்றியும் அவர்கள் தெய்வாம்சமாக இருந்தவர்கள் என்பதையும் நாம் நம்புகிறோம். தெய்வத்தன்மை என்ற லெவலைத் தவிர வேறு எதிலும் நாம் அவர்களை வைத்து பார்க்க முடிவது இல்லை. வாஸ்தவமாகவே அவர்கள் அப்படி இருந்ததன் மகிமையால்தான் இப்படி என்கலாம். அப்பேற்பட்ட மகாசக்தர்களின் முன்னே நாம் அல்ப சக்தர்கள்தான் என்ற உணர்ச்சியோடு நம்முடைய சரீரத்தை கீழே தள்ளுவதில் விசேஷமாக ஒன்றுமில்லை. சரி, இப்போது நாம் நேரே பார்க்கிற பெரியவர்களைப் பற்றி நம் அபிப்பிராயம் எப்படி இருக்கிறது? என்னதான் அவர்களை தெய்வமாகச் சொன்னாலும் அவர்கள் நாம் தெய்வத்தன்மை என்று ஏதோ ஒன்றை நினைத்துக் கொண்டிருக்கிறோமே, அந்த லெவலிலேயே எப்போதும் நடப்பதாக தெரியவில்லை. மானுஷ்யமாகவே அவர்கள் அநேகம் செய்வதாக பார்க்கிறோம். மாயை விளையாட்டு, சௌலபியத்துக்காக செய்கிற மனுஷ்ய விளையாட்டு என்றெல்லாம் இதுகளைச் சொன்னாலும் கூட அசல் தெய்வங்களைப் பற்றியும் பூர்வகால புண்ணிய புருஷர்களைப் பற்றியும் கேள்வியே எழுப்பாமல் நமக்கு இருக்கிற உசந்த மனோபாவம் நான் சொல்ல வேண்டியது இல்லை. அதனால்தான் இவர்களை, நிகழ்காலப் பெரியோரை நாம் இவர்களாகவே வைத்து ஸ்தோத்தரிக்காமல் ஏதாவது ஒரு சுவாமி அல்லது பூர்வகால புண்ணிய புருஷரை சொல்லி அவருடைய அவதாரமேதான் இவர் என்று ஸ்தோத்தரிப்பதாக ஏற்பட்டிருக்கிறது. யதார்த்தம் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். நம்முடைய பார்வையில் இப்படி ஒரு வித்தியாசம் தெரிந்தும் நாம் இந்த பெரியவர்களுக்கு முன்னாடியும் சரீரத்தை தள்ளுகிறோம் என்றால் இங்கேதான் நம்முடைய வினய பாவம் சிறப்பாக வெளியாகிறது. நேரையுள்ள பெரியோரிடம் அதிக மரியாதை. இன்னொரு வித்தியாசம் கூட, இப்போது சொன்னேனே அந்த வித்தியாசத்துக்கே வித்தியாசம் மாதிரியாக, நான் சொன்ன வித்தியாசத்தில் இருந்து பிரத்யக்ஷத்தில் தெரிகிற பெரியவர்களிடம் நாம் காட்டும் மரியாதையை விட ஜாஸ்தி பூர்வீகப் பெரியவர்களிடமும் தேவதைகளிடமும் தான் காட்ட வேண்டும் என்று தோன்றலாம். ஆனால் யதார்த்தத்தில் எப்படி இருக்கிறது? நீங்களே எப்படி பண்ணுகிறீர்கள் என்று கொஞ்சம் ஆலோசித்து பாருங்கள். தேவதாமூர்த்திகளிடம் பக்தி என்பது யதேஷ்டமாக இருப்பது வாஸ்தவம். ஆனால்
அவர்களிடம் மரியாதை என்று ஒரேடியாக கைகட்டி வாய்ப்புதைத்துக் கொண்டா போகிறோம்? மரியாதையும் இல்லாமல் இல்லை. ஆனாலும் அதுதான் முக்கியமென்று இருக்கவில்லை. பக்தி என்பது இன்னவென்றே வரையறுத்து லட்சணம் சொல்ல முடியாமல் இருக்கிற ஒன்று. அது அன்பின் அநேக ரசபாவங்கள் நிரம்பியதாக இருக்கிறது. பக்திக்கு பாத்திரமாகிற தேவதையிடம் நம் அப்ரோச்சையும் வரையறுத்து லட்சணம் சொல்ல முடியவில்லை. நாம் அப்படி அப்ரோச் பண்ணுகிறோம் என்று நமக்கே பக்திபூர்வமாக தெரியாமல் உண்டாகிற ஏதோ ஒன்று என்றுதான் அதை சொல்லணும். அதிலே மரியாதையும் ஒரு அம்சமாக இருக்கும், ஏன் இல்லாமலும் இருக்கும். ஒரே சுவாதீனத்தில் மரியாதையே பார்க்காமல் நிந்தாஸ்துதி கூட செய்கிறது உண்டாச்சே. பூர்வீக புண்ணிய புருஷர்களை பார்த்தால் அங்கே நாம் இத்தனை சுவாதீனம் எடுத்துக்கொள்வதாக இல்லை. தேவதைகளிடம் காட்டியதை விட இவர்களிடம் மரியாதை அம்சம் முன்னுக்கு வந்து தெரிகிறது. ஆனால் அதுதான் முக்கியமென்று சொல்வதற்கு இல்லாமல் பக்தியின் மற்ற ரசாபாவங்களையும் அதற்கு சமமாக காட்டுகிறோம். நம் காலத்தில் நம் முன்னே கண்ணுக்கு தெரிகிற பெரியவர்களுக்கு வந்தால் இங்கேதான் மரியாதை என்ற அம்சம் ரொம்பவும் முக்கிய ஸ்தானத்தில் இடம்பெறுகிறது. தெய்வசக்தி என்பதை பற்றிய நம் கணக்குப்படி அது சரியா தப்பா என்பது வேறு விஷயம். ஆனால் அதுதானே நடைமுறையில் இருக்கிறது. அந்த கணக்குப்படி பார்த்தால் தெய்வங்கள், பூர்வகால மகான்கள், நம் காலத்து பெரியவர்கள் ஆகிய 3 பேருக்கு எப்படி மாறுபடுகிறோமோ அதற்கு இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷனிலேயே, எதிரிடை விகிதாச்சாரத்திலேயே நாம் அவர்களிடம் காட்டுகிற மரியாதை இருக்கிறது. பிரியம், பந்துத்துவம், சுவாதீனம் என்றெல்லாம் இருக்கிற பக்தி அம்சங்கள் பிரத்யட்சமாக பெரியவர்களிடம் தூக்கலாக இல்லாமல் அதனாலேயே தானோ என்னவோ மரியாதை அம்சம் இங்கேதான் தலைதூக்கிக் கொண்டு முக்கியமாக நிற்கிறது. மத சம்பந்தமாக பெரியவர்கள் என்றிருக்கிற சுவாமியார்கள் மட்டும்தான் என்று இல்லை. அரசியல் பிரமுகர்கள், கட்சித் தலைவர்கள், அறிவாளிகளாக இருக்கப்பட்டவர்கள், கலைகளில் சிறப்பு பெற்றவர்கள், பணபலம் படைத்தவர்கள் என்று யாரை எடுத்தாலும் எந்த துறையிலும் பெரியவர்களாக உள்ளவர்களிடம் மரியாதைதான் நம் அப்ரோச்சில் முக்கியமானதாக இருக்கிறது. மரியாதை என்பதை விட ரெஸ்பெக்ட் என்று சொன்னால் இந்த விஷயம் நன்றாக புரியும். தேவதைகளுக்கும் ரெஸ்பெக்ட் சொல்வது உண்டா? ரெஸ்பெக்டட் போடுவது உண்டா? பூர்வகால பெரியவர்களுக்கும் நம்முடைய ஆச்சாரியாள், ஸ்வயாச்சாரியாள் மாதிரியானவர்களுக்கும் ரெஸ்பெக்டட் போடுவது இல்லை. அடோர்டு என்றுதான் போடுகிறோம். அடோரேஷன் என்பது பூஜிப்பது. அதில் ரெஸ்பெக்ட் ஒரு அம்சம்தான். இன்னும் என்னென்னமோ அதற்குள் உண்டு. பிரத்யட்சத்திலே பார்க்கிற பெரியவர்கள் விஷயத்தில்தான் ரெஸ்பெக்டட் எல்லாம் முதல் அம்சமாக வருகிறது. தேவதைகள் எத்தனை உசத்தியாக இருந்தாலும் அந்த உசத்தி அவர்களுக்கு சுவாபாவிகம், தன்னியல்பாக இருப்பது என்பதால் அதை பெருசாக எடுத்துக்கொண்டு நாம் விசேஷமாக மரியாதை கொள்வது இல்லை. முற்கால மகாபுருஷர்களையும் தெய்வாம்சம் பெற்றவர்கள், அதனால் உசந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று லேசாக எடுத்துக்கொண்டு போய்விடுகிறோம். நம் மாதிரி மனுஷர்களாக நமக்கு மத்தியிலே இருந்து கொண்டே நம்மை விட உசந்தவர்களாக ஆத்ம அனுபவத்திலோ அறிவியலிலோ பணப்பதவியிலோ இருக்கும் பெரியவர்களை பார்க்கும்போதுதான் நம்முடைய வர்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நமக்கு இல்லாத உயர்வை அடைந்து இருக்கிறார்களே என்பதால் மரியாதை விசேஷமாக உண்டாகிறது. அதிலும் ஆத்மா, மதம், சுவாமி என்று சம்பந்தப்பட்டவர்களிடம் நன்றாக பூரித்துக் கொண்டு உண்டாகிறது. அதனால் சுவாமி, புராண புருஷர்கள், பூர்வகால பெரியவர்கள் முதலியவர்களை விடவும் இவர்களுக்கு செய்யும் நமஸ்காரத்தில்தான் நாம் சின்னவர் என்ற எளிமை ஆழமாக ஏற்படுகிறது. தமது துரதிருஷ்டம், அப்படிப்பட்ட உணர்ச்சியை பெற்று லேசாகிற பாக்கியம் எனக்கு சிறுவயசிலேயே பறிபோய்விட்டது. ஸ்தான கௌரவம் ஒரே பலுவாக உள்ளே பூந்து அமுக்கும் போது லேசாவது எப்படி? மற்ற சந்நியாசிகளுக்கெல்லாம் இல்லாததாக இதில் எனக்கு எனக்குன்னு என்று அர்த்த புஷ்டியுடன் இழைத்து கூறுகிறார். 2 அன்லக்கி பிரைஸ்கள், துரதிருஷ்ட பரிசுகள் என்னவென்றால், சந்நியாசிகளும் தங்களை விட பெரியவர்களான மற்ற சந்நியாசிகளுக்கு நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்று பொது விதி. இதில் ஒரு வித்தியாசமான அம்சம் என்னவென்றால், சந்நியாசிகளில் யார் பெரியவர் என்று வயசை வைத்து கணக்கு பண்ணுவது இல்லை. ஒருத்தர் எத்தனை வருஷம் வியாச பூஜை பண்ணியிருக்கிறார் என்பதை வைத்தே கணக்கு. ஒவ்வொரு சந்நியாசியும் ஆஷாட பூர்ணிமையில் வியாச பூஜை பண்ண வேண்டும். அந்த ரீதியில் 20 வயசில் சந்நியாச ஆசிரமம் வாங்கிக் கொண்ட ஒருவர் 30 வயசில் 10 பூஜை பண்ணியிருப்பார். இவருக்கு 25 வயசாகிற போது ரிட்டையர் ஆன ஒரு 55 வயசுக்காரர் ஆசிரமம் வாங்கிக் கொள்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இவர் 10 வியாச பூஜை முடிக்கும் போது அந்த விருத்தர் 5 தான் முடித்திருப்பார். அப்போது அந்த 2 பேரும் சந்தித்தால் 30 வயசுக்காரர் தான் ஜாஸ்தி வியாச பூஜை முடித்தவர் என்பதால் அவருக்கே 60 வயசுக்கார விருத்த சந்நியாசி நமஸ்காரம் பண்ண வேண்டும்.
ஆனாலும் என் விஷயத்திலோ நான் சுவாமிகளான அப்புறம் என்னை விட ரொம்ப வருஷம் ஜாஸ்தி வியாசை பூஜை பண்ணியுள்ள அநேக சந்நியாசிகளை சந்தித்திருக்கிறேன். ஆனாலும் நான் அவர்களுக்கு நமஸ்கரிப்பது என்பது இல்லாமல் நேர்மாறாகவே நடந்து வந்திருக்கிறது. காரணம், ஜகத்குரு டைட்டில் ஜகத்தெல்லாம் நமக்கு குரு என்றுதான் நான் அதை அர்த்தம் பண்ணிக் கொண்டிருந்தாலும், வெளிநடவடிக்கையிலே ஜகத்குருவுக்கு ஜகத்து பூராவும் சிஷ்ய வர்க்கம், சிஷ்யருக்கு நமஸ்காரம் என்பது மனசாலேயும் நினைக்கப்படாதது என்று மடத்து சட்டத்தை தானே மதித்து நடக்கணும். ஆகையினாலே யதிகளிலேயும் எனக்கு பெரியவர்கள் என்று நான் யாருக்கும் நமஸ்காரம் பண்ண முடியாமல் ஆயிற்று. இதைவிட இன்னொரு துர்பாக்கியம், எனக்கென்று வாய்த்த துர்பாக்கியம், ஜகத்குரு பட்டம் கட்டிக்கொண்ட மற்ற சந்நியாசிகளுக்கும் தங்களுக்கு பட்டம் கட்டின குருசுவாமிகளுக்கு நமஸ்காரம் செய்திருப்பார்கள், யதேஷ்டமாகவே செய்திருப்பார்கள். இங்கே தம்மையே குறிப்பிட்டுக் கொள்கிறார்கள். அதற்கும் கொடுத்து வைத்திருக்கவில்லை. கதை உங்களுக்கே தெரிந்திருந்தால் சரி. ஸ்ரீ மகாபெரியவர்களை அடுத்த பட்டமாக சங்கற்பித்த பூர்வாச்சாரியர் மகாசமாதி அடைந்த பின்புதான் அவர் இருந்த இடத்திற்கு சென்று பட்டமேற்க முடிந்தது. ஆகையினால் ஸ்ரீசரணர் துறவரம் மேற்கொண்ட நாளில் இருந்து அவருக்கு ஸ்தூலத்தில் குரு என்று ஒருவரும் இருக்கவில்லை. ஆச்சரியமாக ஏறக்குறைய சமகாலத்தில் பட்டமேற்ற சிருங்கேரி ஸ்ரீ சந்திரசேகர பாரதி சுவாமிகளின் விஷயத்திலும் இவ்வாறே நடந்தது. நமஸ்கார பாக்கியத்தை பயன் செய்து கொள்க. எனக்கு கிட்டாத அந்த நமஸ்கார பாக்கியம் உங்களுக்கெல்லாம் கிட்டியிருக்கிறது. நீங்கள் அதை பூராவாக பிரயோஜனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். கோவிலுக்கு போய் நமஸ்காரம் பண்ணுவதோடு கண்ணுக்கு எதிரே நடமாடிக்கொண்டிருக்கும் பெரியவர்களையெல்லாம் தேடிப்போய் நமஸ்காரம் பண்ணுங்கள். பின்னாடி சொன்னதில்தான் குறிப்பாக மரியாதை உணர்ச்சி முக்கியமாக இருக்கிறது என்கிறேன். பணிவு பண்பு வளர இருக்கட்டுமே, அதில் என்ன விசேஷம் என்றால் ரொம்ப விசேஷம் இருக்கிறது. இந்த மரியாதை உணர்ச்சிதான் வினயம் பணிவு என்று சொல்கிற உசந்த பண்பை வரவழைத்து தருகிறது. அடிபணிந்து என்றே நமஸ்காரத்தை சொல்கிறோம். இந்த பணிவு நன்றாக மலர்ச்சி பெற்று பிரகாசிப்பது ஏனைய பக்திபாவ பூஜை புரஸ்காரங்களை விடவும் மரியாதை உணர்ச்சியோடு பண்ணுகிற நமஸ்காரத்தில்தான். ஒரு பெரியவருக்கு முன்னாடி பூமியிலே சரீரத்தை தள்ளி நமஸ்கரிக்கும் போது இந்த வினயத்துக்கு நன்றாக ரூபகம் கொடுத்து அனுபவித்து சந்தோஷப்பட முடிகிறது. அந்த வினய மனோபாவத்திற்கு இந்த நமஸ்கார கிரியை ரூபகமாக மட்டுமில்லாமல் இந்த கிரியையே அந்த பாவம் மேலும் மேலும் விருத்தியாவதற்கு புஷ்டியும் தருகிறது. எத்தனையோ காலமாக யுகங்களாக இந்த மாதிரி நமஸ்கரிப்பது என்பதை நம்முடைய பூர்வீகர்கள் செய்து வந்திருக்கிறார்கள் அல்லவா? அதனால் அவர்களுடைய பணிவான எண்ணம் அந்த நமஸ்கார காரியத்துக்குள் ஊறி ஊறி காரியத்துக்கு உள்ளேயே பணிவு என்ற பாவத்தை பலமாக ஊட்டியிருக்கும். அவர்கள் வழியிலே வந்த நாம் இந்த காரியத்தை செய்கிற போது பகுகால பிதிரார்ஜிதமாக அந்த பாவமும் நாம் அறியாமலே நமக்கு கொஞ்சமாவது ஏற்படும். ஹெரிடிட்டரி, பாரம்பரியம், ரேஸ் கான்சியஸ்னஸ், ஓர் இனத்திற்கான பொது உணர்ச்சி என்றெல்லாம் நவீன படிப்பாளிகளும் ஒப்புக்கொள்கிறார்களே. மனிதனின் அகப்புற உயர்வு வீழ்ச்சிகள், மற்ற பிராணி வர்க்கங்கள் அத்தனையும் குறுக்கே வளர்கிற திரியக் ஜந்துக்கள். மனுஷன் ஒருத்தன்தான் காலுக்கு மேலேயும் உடம்பு, சிரசு என்று உயரவாட்டில் ஊர்த்வமுகமாக வளர்கிறான். சிருஷ்டி வர்க்கங்களிலேயே இவன்தான் உசந்தவன் என்பதால் இப்படி இவனை படைத்திருப்பது என்று பெருமை சொல்கிறது உண்டு. ஆனால் இந்த உசத்தி அகம்பாவத்திலேயும் தற்பெருமையிலேயும் கொண்டுவிட்டால் இவன் மிருகஜாதிக்கும் கீழே போக வேண்டியதுதான். நம்முடைய சிந்தனை வாழ்க்கை முறையெல்லாம் மற்ற பிராணிகளை உடையதைப் போல இந்திரிய சௌக்கியங்களோடு முடிந்து போகாமல் உசந்ததாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பகவான் நம்மை இப்படி படைத்திருப்பதாக புரிந்து கொண்டு அதற்கான பிரயாசைகளை பண்ணி இன்னும் உசந்த ஸ்திதிக்கு போகணுமே தவிர தற்பெருமைப்பட்டுக் கொண்டு கீழே விழுந்துவிடக்கூடாது. தற்பெருமையை என்னவென்று சொல்கிறோம்? தலைக்கணம், மண்டைக்கணம் என்கிறோம். இப்படி குறுக்குவாட்டில் வளர்கிற பிராணியாயிருந்து அப்படி மண்டைக்கணம் ஏறினால் பரவாயில்லை, பேலன்ஸ் கெட்டுப் போகாமல் சமாளித்துக் கொண்டு விடலாம். ஆனால் உயரவாட்டில் இப்போது நாம் இருக்கிற தினசில் மண்டைக்கணம் ஏறினால், டாப் ஹெவி ஆனால் என்னவாகும்? ஈக்விலிபிரியம் என்கிற சமச்சீர் நிலையே கெட்டுப்போய் குலைந்து போய் தடால் என்று விழ வேண்டியதுதான். பகவான் நாம் உயரவாட்டில் வளரும்படி வைத்து சிரசை உச்சியில் வைத்திருக்கிறான் என்றால் ஒருபோதும் தலைக்கணம் ஏறாமல் பணிவாயிருந்து நம்மை விழுவதில் இருந்து வீழ்ச்சியில் இருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். பதிதன் பதிதை என்று ரொம்பவும் நிஷித்தமாகச் சொல்கிறோமே, அதற்கு நேர் அர்த்தமே விழுந்து விட்டவர் என்பதுதான்.
அப்படி கீழே விழாமல் இருப்பதற்கு நமஸ்காரம் என்பதாக வினயத்தோடு கீழே விழுவதே சகாயம் பண்ணும். நிற்கிறவன் விழுந்து அடிபட்டுக் கொள்ளலாம், உட்கார்ந்திருக்கிறவன் கூட அப்படியே சாய்ந்து அடிக்கடி படலாம். பூமியோடு பூமியாக சரீரத்தை போட்டு கிடக்கிறவன் விழவோ சாயவோ முடியுமா? உயரம் ஜாஸ்தி ஆக விழுந்தால் படுகிற அடியும் ஜாஸ்தி ஹானி உண்டாக்குவதாக இருக்கும். உசந்த ஸ்தானம் என்பதன் கதியும் அப்படித்தான். அங்கே இருக்கிறவன் தப்பு பண்ணி இடறி விழுகிற போதுதான் அப்புறம் எழுந்திருக்கவே முடியாமல், அதாவது அந்த உசத்தியை மறுபடி அடையவே முடியாதபடி ஊர் உலகமெல்லாம் சிரித்து அவனை மட்டம் தட்டி வைத்து விடுகிறது.